பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருப்பி அடிக்கும் தமிழர்கள் திரையரங்குகளை விட்டு ஓட்டம் பிடிக்கும் எம்பிரான் படம். இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதேபோல தமிழர்களில் மத்தியில் உருவாகி இருக்கின்ற இந்த ஒற்றுமையை மடைமாற்றம் செய்கின்ற வேலையை திராவிட கூடாரங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது என்பது குறித்து நம்ம பேச இருக்கின்றோம். மலையாள பட இயக்குநர்களில் மிக முக்கியமான இயக்குனராக கருதப்படுகிறவர் பிருத்திவிராஜ். அவருடைய இயக்கத்தில் கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி எல்2 எம்பிரான்கிற ஒரு படமானது வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த படமானது வெளிவந்து முதல் நாள் முதல் காட்சி வெளியான பிறகு மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை சந்தித்து தணிக்கை குழுவுக்கு மறுபடியும் அனுப்பப்பட்டது. தணிக்கை குழுவுக்கு போய் சற்றேறக்குறைய ஒரு 29 இடங்களில் மறுபடியும் அந்த காட்சிகளானது நீக்கப்பட்டு, முக்கியமாக ஒரு 4 நிமிட காட்சிகள் மொத்த படத்திலிருந்து நீக்கப்பட்டு மறுபடியும் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்போ ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த படமும் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி தரப்பினர் மனுவை கொடுத்து இந்த படத்தை தடை செய்யணும் அப்படிங்கிற மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. வடநாட்டிலேயும் பெரிய எதிர்ப்பாக ஓடிக்கிட்டு இருந்தது. அதே போல் இந்த படம் வெளியாகி முதல் நாள் முதல் காட்சி ஓடின பிறகு முல்லை பெரியாறு அணையினுடைய பாசனத்திற்கு உட்பட்ட விவசாயி சங்கத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பானது பதிவு செய்யப்பட்டது. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசியர்கள், தமிழ் உணர்வாளர்கள், நாம் தமிழர் கட்சி போன்ற முக்கியமான தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் கட்சி இந்த படத்தை வன்மையாக கண்டித்து இங்கே ஓட விடக்கூடாது, இங்கே தமிழ்நாட்டில் இந்த படம் ஓடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பது போன்ற மிக வன்மையான கண்டனங்களை பதிவு செய்தது. உங்களுக்கு தெரியும், இப்போ குஜராத் கலவரம் குறித்தான காட்சிகள் அதில் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் சங் பரிவார் அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சி இந்த காட்சி அமைப்புகளை நீக்க வேண்டும் அல்லது இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு லாபம் இருக்குது. ஆனால் தமிழ் தேசியத்தில் இருக்கின்ற தமிழ் தேசியர்கள் எதற்காக இந்த படத்தை தடை செய்ய வேண்டும், எதற்காக இந்த படத்தை இங்கே தமிழ்நாட்டில் ஓட வைக்கக்கூடாது, வேற எங்கேயும் இது ஓடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. இவங்களும் சங் பரிவார அமைப்புகளும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த திராவிட மடைமாற்றிகள் இணையதளத்தில் வைக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பதற்கான காரண காரியங்கள் என்ன, அதே போல் வடநாட்டில் இருக்கின்ற அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த படத்தை எதிர்ப்பதற்கான காரண காரியம் என்ன அப்படின்னு பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவு அற்ற ஜீவராசிகளாக இந்த திராவிட கூடாரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, நம்ம எதற்காக இந்த எல்2 எம்பிரான்கிற படத்தை நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நாம் எதிர்க்கிறது எதற்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அல்லது நாம் எதற்காக எதிர்க்கிறோங்கிறத பதிவு பண்ணிட்டோம்னா, பாரதிய ஜனதா கட்சி எதற்காக எதிர்க்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த மண்டை வீங்கி திராவிட கூடாரங்களுக்கு நம்ம பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்2 எம்பிரான்கிற படத்தில் மொத்த காட்சி அமைப்புகளில் ஒரு படமானது கதையை கருவாக வைத்து தான் நகரும். அப்போ அதில் முல்லை பெரியாறு அணை குறித்து எந்த காட்சி அமைப்புகளும் அல்லது கரைக்கு, அதாவது அந்த படத்தினுடைய கருவுக்கு எந்த தொடர்பும் இல்லாத, காட்சி அமைப்புகளுக்கும் தொடர்பு இல்லாத பல இடங்களில் சற்றேறக்குறைய 7 இடங்களில் முல்லை பெரியாறு அணை குறித்து அதனுடைய போக்கு குறித்து வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு வசனமும் என்ன மாதிரியான வசனம், என்ன பொருள் கொண்ட வசனம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட அந்த ராஜாவும் போயிட்டாரு, அவருக்கு ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் போயிருச்சு, ஆனால் கேரள மக்களை பழிவாங்குவதற்காகவே ஒரு அணை இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அணைக்கு 999 வருட அக்ரிமெண்ட் வேற இருக்கு. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி. அதன் பிறகு நம்மளை காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய ஆயுதம் எல்லாம் எதுவும் தேவையில்லை. முல்லை பெரியாறு அணையில் ஒரே ஒரு அணுகுண்டை போட்டுட்டா, ஒரே ஒரு வெடிகுண்டை போட்டு அணையை உடைச்சிட்டா மொத்த கேரளாவும் காலி அப்படிங்கிறது போல ஒரு வசனம். அதே போல் இங்கே பிரிட்டிஷ்காரன் போயிட்டான், பிரிட்டிஷ்காரன் மன்னராட்சி முறையும் போயிருச்சு, மன்னராட்சி முறையும் பிரிட்டிஷ்காரனும் போன பிறகும் இந்த முல்லை பெரியாறு அணை மட்டும் இன்னும் தேவையற்றதாக இருக்குது, மக்களை அச்சுறுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் இது போன்ற வசனங்கள் சற்றேறக்குறைய 6 to 7 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது.
அப்போ இந்த படம் என்ன, படத்தினுடைய கரு என்ன, இந்த படத்தினுடைய போக்கு என்ன, இந்த படத்தினுடைய கரு போக்கு இதற்கு தொடர்பே இல்லாமல் முல்லை பெரியாறு அணை குறித்து அல்லது அந்த அணை வந்து மிகுந்த ஆபத்தானது என்பது குறித்து எதற்காக காட்சி அமைப்புகள் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா, அதுதான் மலையாள பட இயக்குனர்கள் தமிழின பகையோடு அதற்றை அணுகிறது. அவங்கள பொறுத்தவரையிலையும் என்னன்னா, அது என்னமோ அவங்க பாட்டன் பூட்டன் காலத்தில் சம்பாரித்து சேர்த்து வச்ச ஒரு இடத்துல இங்கே தமிழ்நாட்டுக்காரவங்க ஏதோ போய் படையெடுத்து போய் அந்த இடத்துல அணையை கட்டிட்டு, இந்த அணை இருக்கிற வரலையும் எங்களுக்கு தண்ணி வரணும், இந்த அணை வந்து வந்து உடஞ்சிருச்சா எங்களுக்கு தண்ணி வர வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு வந்தது மாதிரி இன்னைக்கு கேரள மக்களும் சரி, கேரளாவில் இருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்களும் சரி, இன்னும் சொல்ல போனால் இந்த பிருத்திவிராஜ் மோகன்லால் மாதிரி மிகச்சிறந்த தயாரிப்பாளர் நடிகர்களுக்கு கூட இந்த அறிவுங்கிறது இல்லாத ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழர்கள் மீதான இனப்பகை அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இப்போது அந்த முல்லை பெரியாறு அணை என்ன மாதிரியான காலகட்டத்தில் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற வரலாறு இன்றைக்கி கேரளாவில் இருக்கின்ற மலையாளிகளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியமானது. ஏன்னா முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிறது வந்து அப்போது மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்னாடி, இந்த பிரிட்டிஷ்காரர்களினுடைய காலத்திற்கு முன்னாடி பூனையாற்று தம்பிரான் அப்படிங்கிற ஒரு யார் தமிழ் மன்னனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதி. தம்பிரான்கிறதும் எம்பிரான்கிறதும் உங்களுக்கு இப்போ மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பூனையாற்று தம்பிரான் அப்படிங்கிற ஒரு மன்னன், அந்த மன்னன் தமிழ் மன்னன், அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதியாக தேவிக்குளம், பீர்மேடு, முல்லை பெரியாறு அணை இருந்திருக்கின்ற இடம், அதே போல் திருவிதாங்கூர் சமஸ்தானம், இது எல்லா பகுதிகளும் பூனையாற்று தம்பிரான் அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. அதன் பிறகு வந்து சமஸ்தானங்களாக பிரிக்கப்பட்டது. வெள்ளையர் ஆட்சி வருகின்றது. வெள்ளையர் காலத்தில் வந்து ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை போன்ற இடங்களில் வந்து மிகப்பெரிய வறட்சி நிலவுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே போகிற இந்த கடலில் வீணாக கலக்கிற அந்த நதியை கரை கட்டி கொஞ்சம் ஏற்றி அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி மறுபடியும் அதன் போக்கிலேயே விட்டுடலாம். இந்த வேகத்தை கட்டுப்படுத்துகின்ற அணையினுடைய உயரத்தை பொறுத்து ஒரு பக்கத்தில் வடிகால் அமைச்சு அந்த வடிகால் வழியாக வந்து குமிழி வழியாக வந்து தண்ணியை இறக்கி நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கும் பாசனத்துக்கும் விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த காலகட்டத்தில் வந்தாங்க. அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலையும் மலையாளிகளுடைய இடமாகவோ அந்த இடமாகவோ இந்த இடமாகவோ இல்லை. அதன் பிறகு இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்புல அல்லது ஜமீன்தாரியாக உருவாக்குகின்ற அந்த காலகட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட பகுதியாக அது இருந்தது. அதற்கு முன்னாடி பூனையாற்று தம்பிரானுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருந்தது. இவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய அரசர்களுக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த வரலாறு வந்து இந்த மலையாளிகளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இப்போ என்னன்னா, அந்த அணை இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து, அது அப்படி ஆபத்து, இப்படி ஆபத்து, இது போன்ற காட்சி அமைப்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009 ஒரு படம் வருது. 2009 வந்து மலையாள மனோரமாங்கிற அந்த பத்திரிகையில் மிக கொச்சையாக அந்த அணையை வந்து உடைச்சே தீரணுங்கிறது போல ஒரு பெரிய ஆர்டிக்கல், முழு நீள கட்டுரை வருகிறது. அதன் பிறகு 2011 ஒரு படம் வருது. 2011 வந்த படம் என்னென்னா டேம் 999 அப்படிங்கிற ஒரு படம். முழுக்க இந்த அணையினால மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, இந்த அணை உடைச்சிக்கிட்டா வந்து மொத்த கேரளாவும் காலி ஆகிடுங்கிறது போன்ற காட்சி அமைப்புகள் வந்து தமிழ்நாட்டில் அதை ஓட விடாமல் அங்கே கேரளாவில், கர்நாடகாவில், மற்ற பகுதியில் ஓடுனுச்சு. இது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதன் பிறகு 2019 இந்த லூசிபருங்கிற படத்திலையும் ஒரு சில காட்சிகள் வைக்கப்பட்டது. அதன் பிறகு கடினமான எதிர்ப்பு கிளம்பினோடனே அதானது நீக்கப்பட்டது. அதன் பிறகு அதே பிருத்திவிராஜ் வந்து 2025 ஒரு படத்தை வெளியிடுறாரு. அந்த படத்தில் கதையினுடைய கருவிற்கோ தொடர்பு இல்லாத இடத்துல இவங்க வந்து இந்த காட்சி அமைப்பில் வைக்கிறாங்கன்னா, எவ்வளவு ஆண்டு காலமாக இவர்கள் ஒரு பெரிய பகையை தூக்கி சுமைக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தேனி மாவட்ட பாசனத்திற்கு உட்பட்ட விவசாயிகள் சங்கம் வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பெரிய பேரணியெல்லாம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதே போல் மதுரையில், ராமநாதபுரத்தில், கம்பத்தில், இங்கே தேனியில் இருக்கின்ற எல்லா திரையரங்குகளிலும் இந்த படம்
இங்கே L2 எம்பிரான்கிற படம் எந்தெந்த இடத்துல ஓடுனுச்சோ அந்தந்த இடத்திலிருந்தும் அந்த படமானது திரையரங்க உரிமையாளர்களே இந்த படத்தை நாங்கள் ஓட்டலை என்பதன் அடிப்படையில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் இல்லையா, விநியோகத்திட்ட திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த படம் வந்து இத்தனை நாள் வந்திருக்கிறதே மிகப்பெரிய பாவம். இதை ஓட விடுறது மிகப்பெரிய பாவம். ஒரு கதைக்கோ அந்த கதையினுடைய போக்கிற்கோ தொடர்பற்ற ஒரு வசனத்தை வைத்து, தமிழர்களுக்கு எதிரான ஒரு வசனத்தை வைத்து, அதன் மூலமாக அவர்களுடைய இனப்பகையை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், இவங்களுக்கு ஓடுறதுக்கு மட்டும் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய பணம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்போ இதே பிருத்திவிராஜ் அவர்கள், இதே மோகன்லால் அவர்கள், இதே மானமுள்ள மலையாளிகள் எல்லாருமே நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வாங்க. ஆமாங்க, குத்தகைக்கு 999, அதாவது 999 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்த நிலம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. குத்தகைக்கெல்லாம் இல்லை, பூனையற்ற தம்பிரான் காலத்தில் வந்து இது தமிழர்களினுடைய பகுதியாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய ஏட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய பட்டயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதனுடைய எல்லைகள் வரையறுக்கப்பட்டு யாருக்கு சொந்தமானது என்று பதிவு பெற்றிருக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்குங்க, இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதியாக சேர்த்து விட்டுருங்க. அந்த இடமும் உங்களுக்கு வேண்டாம், அந்த அணையும் உங்களுக்கு வேண்டாம், அந்த அணையில் உரிமை கொள்கிற எந்த நிகழ்வும் உங்களுக்கு வேண்டாம். நாம் வேணால் பெருசாக ஒன்று பண்ணுவோம், பெரிய ஒரு அணையை கட்டிட்டு மொத்த தண்ணியையும் அங்கிட்டு ஒரு பெட்டு கூட நகர விடாமல் இங்கிட்டு வழியை விட்டுடுவோம். இதற்கு வந்து திரு பிருத்திவிராஜ் அவர்களோ அல்லது மோகன்லால் அவர்களோ அல்லது கேரள அரசோ முன்வருமானால் அதை செஞ்சுக்குவோம். இன்னும் கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் இடையே பிரிக்கப்படாத காட்டுப்பகுதி, வனப்பகுதி, அந்த மலைப்பகுதி எல்லாம் இருக்குல்ல, உடனடியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவுக்கு வாங்க. நீங்கள் இங்கே வந்து கண்ணகி கோட்டம்ங்கிற இடத்துல, கண்ணகி கோயில் அமைந்திருக்கிற இந்த இடத்துல வந்து எந்தவித உரிமையும் கொண்டாடாத ஒரு நிலைக்கு போங்க, நம்ம பிரிச்சுருவோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய கேரள வழித்தடங்கள், கேரளாவுக்கு போகின்ற எல்லா வழித்தடங்களையும் நம்ம அடைச்சிருவோம், நம்ம சுமூகமாகவே அடைச்சி விட்டுருவோம். நீங்கள் மறுபடியும் உங்கள் காய்க்கும் கறிக்கும் எங்கேருந்து, கோழிக்கோடுலேருந்து இங்கே கொண்டுட்டு வரணும், இங்கே கடைசி வரைக்கும் நீங்கள் வரணும்னா அங்கேருந்து கொண்டுட்டு வர வேண்டிய சூழலை உருவாக்கி விட்டுருவோம். இப்போ இவ்வளோ நீங்கள் வந்து அரிசியிலேருந்து பருப்புலேருந்து காயிலேருந்து கறி வரலையும் தமிழ்நாட்டுக்காரன்கிட்ட வேணும். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கின்ற அந்த மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கு இங்கே தமிழ்நாட்டுடைய திருநெல்வேலி மாவட்டம் வேணும். ஆனால் இங்கே திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதர், மதுரை பக்கத்து வந்து முல்லை பெரியாரினுடைய கசிவு நீர் வந்து பாஞ்சு இவங்க வந்து வளமாக வாழ்ந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய கேவலமான மனப்பான்மை! இந்த மனப்பான்மையோடு வாழ்கிறவங்க தான் கடவுளின் தேசத்தில் வாழ்கிறவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, இப்போ நாம் இந்த செய்திக்கு வந்துடுவோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த படத்தை எதிர்ப்பதற்கு பின்னாடி சங் பரிவார் அமைப்புகள் நிகழ்த்திய படுகொலையை மறைப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் தமிழ் தேசியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பதற்கு பின்னாடி தமிழ் இனத்திற்கு சொந்தமான முல்லை பெரியாறு அணையை ஒரு அச்சந்தரு அணையாக ஒரு காட்சி அமைப்பில் வைத்திருக்குது. அந்த காட்சி அமைப்பின் அடிப்படையில் கேரள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே ஒரு இனப்பகையை உருவாக்க நினைக்கின்றது என்பதன் அடிப்படையில் இதை நம்ம எதிர்க்கிறோம். இதில் இப்போ இந்த திராவிட மடைமாற்றிகள் என்ன பண்ணுறாங்க, தம்பிரான் படத்தை அங்கிட்டு நாஞ்சில் சம்பத்து வகைராவும் எதிர்க்கின்றது, இங்கிட்டு சீமான் வகைராவும் எதிர்க்கின்றது, ஆகவே இவர்கள் இருவரும் ஒன்று அப்படின்னு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. பரப்புரைகளை பார்க்க முடியுது. இவ்வளோ கேவலமான பிறவிகள் திராவிட பிறவிகளாக இருப்பாங்களா அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு அறிக்கை அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக அறிக்கை விட்டிருக்கிறாரு. இந்த படத்தை எதற்காக நாம் தடை செய்ய வேண்டும், எதற்காக எதிர்க்க வேண்டும், என்னென்ன காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சி இந்த படத்தை எதிர்க்கிறது என்று மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே போல் சங் பரிவார் அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சி அமைப்புகளும் வந்து முல்லை பெரியாறு அணையினுடைய காட்சி அமைப்புகளுக்கும் அந்த முல்லை பெரியாறு அணை குறித்த வசனங்களுக்காக நாங்கள் எதிர்க்கிறோம்னா அவங்க ஒரு காலமும் சொல்றதில்லை, சொல்ல போகிறதும் இல்லை. அவங்க வந்து குஜராத் படுகொலையை வச்சிருக்கிறீங்க, அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்க்கிற அந்த டோன் வேற, நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியர்களும் இந்த மண்ணில் அந்த படத்தை எதிர்ப்பதற்கான டோன் வேற. இந்த ரெண்டையும் பிரித்து புரிந்து கொள்ளுகின்ற பகுத்தறிவு இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு வைத்தறிச்சலின் அடிப்படையில் நாங்கள் சிந்து முடிஞ்சிடுவோம்னா நீங்கள்லாம் மனித ஜென்மமா இல்லையா அப்படி என்று திராவிட மடைமாற்றிகளை பார்த்து நமக்கு கேட்க தோணுகிறது. உண்மையில் இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் இந்த இவ்வளோ நாள் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் இந்த படத்தை ஓட விட்டது மிகப்பெரிய தவறு. இப்போ வந்து மானமுள்ள தமிழர்கள் இந்த படத்தை எதிர்க்க துணிந்துட்டாங்க. அங்கங்கே தயாரிப்பாளர்களை கொடுத்த அந்த படத்தை அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண அவர்களை நோக்கி திரையரங்கை உரிமையாளர்கள் வந்து
அந்த படத்தை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த முடிவை எடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து இந்த இன ஓர்மையை நாம் இந்த இனத்தினுடைய ஓர்மையும் நமது இனத்தினுடைய அந்த அபிமானங்களில் மிகப்பெரிய அக்கறை கொண்டு நாம் வாழ வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.